அதிகாலை நிழல்கள். கடிகாரத்தின் டிக் டிக் ஒலி இருளில் மட்டும் தெளிவாக கேட்கிறது. அதிகாலை 4:45. முழியாத இருள் அறையை நிரப்பியிருந்தது. மனோகரன் என்ற மனிதன் திடீரென கண்களைத் திறந்தான். ஆனால் அவன் முகத்தில் விழித்தெழுந்த ஒருவரின் அமைதி இல்லை. அவன் கண்களில் ஒரு அச்சம். என்ன நடக்கும்? என்ன ஆகிவிடும்? எதிர்காலத்தின் இருண்ட நிழல்கள் அவன் மனதை சூழ்ந்தன. நினைவின் இருண்ட நடைமேடை. அவன் மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தான். அவன் கால்கள் குளிர்ந்த தரையைத் தொடும்போது ஒரு விசித்திரமான உணர்வு. அவனின் பின்னால் யாரோ நின்றிருப்பது போல. ஆனால் யாருமில்லை. அவன் மனமே ஒரு இருண்ட மேடை. அங்கே இறந்த கால நினைவுகள் நிழல்களாக ஆடுகின்றன. நான் செய்த தவறு. நான் இழந்த வாய்ப்புகள். எதிர்காலத்தின் பயமும் இன்னும் வராத துன்பங்களோடு கலந்தது. அவன் மூச்சு திணறியது. கோபத்தின் முகமூடி. அவன் சமையலறைக்குள் சென்றான். வீட்டில் மற்றவர்கள் இன்னும் துக்கத்தில். ஆனால் மனோகரன்? அவனின் உள்ளே ஒரு வெட்கப்படாத கோபம். எதற்கென்று அவன் அறியவில்லை. சிறிய சத்தம் கூட அவனை சண்டைக்குத் தூண்டியது. கோபத்தின் முகமூடி அவனைக் கட்டி பிடித்தது. அவனின் மனைவி ஏதோ கேட்க நினைத்தாள். ஆனால் அவன் கோபத்தில் பதில் கூறினான். அவன் நான் யார் என்ற உண்மையை மறந்து. அவன் நிழல்களுடன் போராடிக் கொண்டிருந்தான். மனக்குழப்பத்தின் அகாலி புயல். எதிர்மறை எண்ணங்கள். அவனின் மனதில் கருப்பு காற்று போல வீசியது. துயரம், சந்தேகம், சோர்வு, மூச்சு போனது போல் ஒரு கவலை. அவன் தன் உடலை இழுத்துச் செல்வது போல. வேலைக்கு தயாரானான். அவன் மனத்தில் ஒரு குரல். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? என்ன நடக்கப் போகிறது? அவன் தன்னையே மறந்து போனான். போதையில் இருப்பது போல. உணர்வு மங்கியது. திடீர் மர்ம சந்திப்பு. அவன் வீட்டு வாசலை திறந்தபோது காற்றில் ஒரு விசித்திரமான அமைதி. அவனது கண்முன் ஒரு வெள்ளை ஒளி மின்னியது. 3 வினாடிகள். அப்பொழுது ஒரு மென்மையான குரல் கேட்டது. எதை விதைக்கிறாய் மனோகரா? அவன் தடுமாறினான். ஆனால் யாரும் இல்லை. ஒலி மட்டும். அவன் இதயம் துடித்தது. நிழலில் தோன்றிய முதியவர். அவன் தெருவில் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு பழைய ஆலமரத்தின் கீழ் ஒரு முதியவர் உட்கார்ந்திருந்தார். முதியவரின் கண்கள் நேராக மனோகரனின் மனதைப் படிப்பது போல. குழப்பமாயிருக்கும். அவர் மெதுவாக கேட்டார். மனோகரன் அதிர்ந்தான். எப்படி தெரியும் உங்களுக்கு? முதியவர் சிரித்தார். எதிர்மறை விதைத்தானே நீ விதைச்சிருக்கே. அவனின் முதுகில் ஒரு நடுக்கம். நிழலை கிழிக்கும் உண்மை. முதியவர் கையில் இருந்த சிறிய துண்டு காகித்தைக் காட்டினார். அதில் 2 விதைகள் வரையப்பட்டிருந்தன. கருப்பு விதை எதிர்மறை சிந்தனை. ஒளி விதை நேர்மறை சிந்தனை. முதியவர் மெதுவாக பேசினார். நீ எந்த விதையை அதிகமாக நீரூட்டினாயோ அதுதான் உன்னை மரமாக வளர்த்தது. மனோகரன் தன் வாழ்க்கையை நினைத்தான். கோபம், சந்தேகம், கவலை, சோர்வு. அவை அனைத்தும் கருப்பு விதையின் கிளைகள். மர்ம ஒளிக்குள் விழித்தெழுதல். முதியவர் எழுந்து நின்றார். அவனை நோக்கி கையை வைத்தார். அதிகாலையில் விழிக்கும்போது நீ எதிர்மறை விதையை முதலில் நீரூட்டுகிறாய். அதனால் வாழ்நாள் முழுவதும் நிழலில் நடக்கிறாய். மனோகரன் கண்களை மூடியபடி கேட்டான். நான் விளையும் விதையை மாற்ற முடியுமா? முதியவர் சிரித்தார். அதுதான் மனிதனின் சக்தி. நீ விழித்தெழும் முதல் நொடியிலே உன் சிந்தனையை இறைவனிடம் சமர்ப்பிக்க. அவரின் குரல் ஒளியாக மாறியது. உடனே முதியவர் மறைந்துவிட்டார்.
புதிய அதிகாலை. அடுத்த நாள் அதிகாலை. அதே அறை. அதே கடிகாரம். ஆனால் மனோகரனின் கண்கள் புதிய ஒளியுடன் திறந்தன. அவன் நிதானமாக எழுந்து சிறிய பிரார்த்தனை செய்தான். அவன் உள்ளத்தில் ஒரு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு நம்பிக்கை. அவன் வீட்டார் பேசும்போது அவன் இனிமையாக பதில் கூறினான். அவன் மனதில் ஓர் புதிய மரம் முளைத்தது. நேர்மறை மரம். முடிவு, விதையின் மர்மம். மனோகரன் தெரிந்து கொண்டான். எதிர்கால அச்சம் ஒரு நிழல். இறந்த காலம் ஒரு ஓவியம். நிகழ்காலம் மட்டும் உண்மை. அவன் தேர்வு செய்த விதையே அவனின் வாழ்க்கையை முடிவு செய்கிறது. அவன் மனதில் முதியவரின் வார்த்தை என்றும் ஒலித்தது. நீ விதைக்கிறதை கவனமாகத் தேர்ந்தெடு. எது விதைதானே அதுதான் வாழ்க்கை.